நாங்கள் மேலாட்சியிலே 2 வகை இருக்கிறது என்று ஆரம்பத்தில் சொன்னோம். அதில் ஒன்று ஆட்சியான மேலாட்சி, 2 பின்னடைவான மேலாட்சி. ஆட்சியான மேலாட்சியை நாங்கள் பார்த்துட்டோம். இப்பொழுது பின்னடைவான மேலாட்சியை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட நிறமூர்த்தத்துக்குரிய அமைவிடம் ஒன்றில் உள்ள ஓரின நுக நிலையில் பின்னடைவான புறப்புரிமை அமைப்பு இன்னொரு அமைவிடம் ஒன்றிலுள்ள பரம்பரை அலைகளின் வெளிப்படுத்துகை பாதிக்கும் செயற்பாடு பின்னடைவான மேலாட்சி எனப்படும். உதாரணமாக, நாங்கள் இனிப்பு பட்டாணி தாவரத்தின் பூவின் நிறம் ஊதா வெள்ளை பூக்களினுடைய கலப்பை பற்றி நாங்கள் இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். பின்னடைவான மேலாட்சிக்கு பாருங்கள், இனிப்பு பட்டாணி தாவரம் லத்ரஸ் ஒடோரோட்டஸ் பூவின் நிறம் சிறந்த உதாரணம். அவை ஊதா மற்றும் வெண்ணிற பூக்களை கொண்டவையாகும். ஆட்சியான ஓரின நுக நிலையிலுள்ள ஊதா நிற பூக்களை கொண்ட தாவரங்களை பின்னடைவான ஓரின நுக நிலையிலுள்ள வெண்ணிற பூக்களை கொண்ட தாவரங்களுடன் கலப்புக்கு உட்படுத்தும் போது அவை 100% ஊதா நிற பூக்களை F1 தலைமுறையில் உருவாக்கியது. F1 சந்ததி தாவரங்களை கலப்பு வழி விருத்தியாக்கலுக்கு உட்படுத்தி பெற்ற F2 சந்ததியினர் ஊதா மற்றும் வெண்ணிற பூக்களை கொண்ட தாவரங்களை முறையே 9:7 என்ற விகிதத்தில் உற்பத்தி செய்தன. இனிப்பு பட்டாணி தாவரத்திலுள்ள ஊதா நிற பூக்களை A மற்றும் B ஆகிய 2 ஆட்சியான பரம்பரை அலகுகள் கட்டுப்படுத்துகின்றன. A மற்றும் B ஆகிய எதிருக்கள் ஊதா நிற பூக்களை வெளிப்படுத்துவதற்கு காரணமாகின்றன. ஊதா நிற பூக்களை A மற்றும் B ஆகிய ஆட்சியான எதிருக்கள் இருக்கும் பொழுது மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் அவற்றுக்குரிய கலப்பினுடைய படம் மூலமான விளக்கத்தை பார்ப்போம். இதற்குரிய படத்தை இப்பொழுது பாருங்கள். ஊதா நிற பட்டாணி பூ வெள்ளைப்பூவுடன் இனங்கலக்கப்படுகிறது. F1 சந்ததி ஊதா நிற பூவை தோற்றுவிக்கின்றது. F1 சந்ததிக்கு இடையில் தற்கலப்பு செய்த பொழுது 9 ஊதா நிற பூக்களையும் 7 வெள்ளை நிற பூக்களையும் தோற்றுவித்தது. இது பின்னடைவான மேலாட்சி எனப்படும். இதற்குரிய அட்டவணையை நாங்கள் பார்த்தோம் என்றால், அட்டவணையில் பாருங்கள், ஊதா நிற பூவுக்குரியது 2 ஆட்சியானது ஓரின நுகம். வெண்ணிறப்பூ 2 பின்னடைவானது, இரட்டை பின்னடைவானது. அவை 2ஐயும் இனங்கலந்த பொழுது எங்களுக்கு கேபிட்டல் A கேபிட்டல் B 2ம் கிடைக்கிறது. எனவே அந்த பூ ஊதா நிறமாக இருக்கும். 2ம் ஆட்சியானதாக இருக்க வேண்டும். F1 சந்ததிக்கிடையில் தற்கலப்பு செய்த பொழுது அல்லது ஆயன்மந்த சேர்க்கை செய்த பொழுது, தற்கலப்பு செய்த பொழுது அவை இந்த அட்டவணையில் அங்கே தெளிவாக 4 விதமான புணரிகள் தோன்றுவது காட்டப்பட்டுள்ளது. 4 விதமான, ஆண் புணரி 4, பெண் புணரி 4. அவைகளுக்கு இடையில் கருக்கட்டலின் பொழுது கேபிட்டல் Aயும் கேபிட்டல் Bயும் ஒரு நுகத்திலே காணப்பட்டால் அந்த பூக்கள் யாவும் ஊதா. கேபிட்டல் Aயோ அல்லது கேபிட்டல் Bயோ தனித்து காணப்பட்டால் அவை வெள்ளை நிற பூக்களை கொண்டிருக்கும். இதன்படி அட்டவணையிலே 9 ஊதா பூக்களும் 7 வெண்ணிற பூக்களும் காணப்படுகிறது. இதுக்குரிய நோட்ஸை நாங்கள் பார்ப்போம். இரட்டை பின்னடைவான புறப்புரிமை அமைப்பை பாருங்கள். கேபிட்டல் A கேபிட்டல் A, ஸ்மால் b ஸ்மால் b, ஸ்மால் a ஸ்மால் a, கேபிட்டல் B கேபிட்டல் B, கேபிட்டல் A ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் b அல்லது ஸ்மால் a ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் b ஆகும். எந்த ஒரு பரம்பரை அலகு இருப்பினும் அதன் விளைவாக ஊதா நிற பூக்கள் மறைக்கப்பட்டு வெண்ணிற பூக்கள் காணப்படும். இரட்டை பின்னடைவுள்ள புறப்புறு அமைப்பு குறிப்பிட்ட ஆட்சியான
ஓரின நுக நிலைக்கோ அல்லது பல்லினமா நுக நிலைக்கோ அல்லது மற்றவைகளுக்கோ ஆட்சியானவையாக இருக்கும். பாருங்கள், கேபிட்டல் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி வெள்ளை மற்றும் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் பி ஊதா நிற பூக்களை தோற்றுவிக்கும். அட்டவணையிலே F1 சந்தையில் உள்ள அனைத்து தாவரங்களும் பல்லின நுக எதிருருக்களுக்குள்ள நிலையில் ஊதா நிற பூக்களை தோற்றுவிக்கின்றன. F2 சந்ததியில் A மற்றும் B எதிருருக்களை கொண்ட புறப்புரிமை அமைப்பை கொண்ட தாவரங்கள் 16க்கு 9 ஊதா நிற பூக்களையும், புறப்புரிமையியல் B எதிருருக்களை கொண்டவை 16ல் 3ஐயும், அல்லது A எதிரு மற்றும் ஸ்மால் பி எதிருருக்களை கொண்டவை 16ல் 3ஐயும் மற்றும் ஸ்மால் பி என்ற புறப்புரிமைப்பை கொண்டவை 16ல் 1 வெண்ணிறப் பூக்களையும் உற்பத்தி செய்யும். எனினும் இரு வகையான தோற்ற அமைப்புகளே வெளிப்படுத்தப்படும். அவை ஊதா மற்றும் வெண்ணிறமாகும். எனினும் சாதாரணமாக மெண்டலின் ஈரியல்பு கலப்பு பிறப்பின் விகிதமான 9:3:3:1 ஆனது F2 சந்ததியில் 9:7 மாறியுள்ளது. அடுத்த மெண்டலியன் சார்பற்ற பரம்பரை இயல்பிலே நாங்கள் பல் சந்ததி சுவட்டு தலைமுறை உரிமையை பற்றி அல்லது பல் பரம்பரை அலகு இயல்பை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். தோற்ற அமைப்புக்குரிய அல்லது அளவறு இயல்புகளுக்கான உயரம், தோலின் நிறம் மற்றும் நுண்ணறிவு ஆகியவை பல் பரம்பரை அலகு தலைமுறை உரிமை இயல்பாகும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பரம்பரை அலகுகளின் ஒட்டுமொத்தமான வெளிப்படுத்துகை பல் சந்ததி சுவட்டு தலைமுறை உரிமை எனப்படும். உதாரணமாக, மனிதர்களின் தோலின் நிறம் பல பரம்பரை அலகுகளால் நிர்ணயிக்கப்படுகின்றது. இங்கு சுருக்கமாக 3 பரம்பரை அலகுகள் மட்டும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு பரம்பரை அலகும், அதாவது கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி அல்லது கேபிட்டல் சி, கருமை நிறத்தோலின் நிறத்திற்கான எதிருருவை ஒரு அலகாக வழங்குவதனால் கருமையான தோற்றமைப்பு, மெல்லிய அதாவது வெரி லைட் ஸ்கின் நிறத்தை கொண்ட தோலின் நிறம், நிறைவற்ற ஆட்சியான எதிருருக்களையும் ஸ்மால் பி அல்லது ஸ்மால் சி வழங்கும். அதாவது கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி ஆகிய உடைய நபர் கருமை நிறத்தையும், ஸ்மால் பி, ஸ்மால் சி உடைய நபர் லைட் ஸ்கின் நிறத்தை, வெள்ளென்ற தோல் நிறத்தையும் உடைய தோலையும், கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி உடைய நபர் இடைப்பட்ட நிறத்தை உடைய தோலையும் பெற்றிருப்பர். ஏனெனில் வேறுபட்ட பரம்பரை அலகுகளது ஆட்சியான எதிருருக்கள் ஒட்டுமொத்தமான விளைவை தோலின் நிறத்தில் ஏற்படுத்தும். பல் சந்ததி சுவட்டு இயல்புகள் பல பரம்பரை அலகுகளால் நிர்ணயிக்கப்படுவதால் தோன்றல்களின் தோற்றமைப்பு மற்றும் பிறப்புரிமை அமைப்பு வேறுபடலாம். குடுத்தொகையின் பல் சந்ததி சுவட்டு இயல்புகளுக்கான தரவுகளின் முடிவு நியம செவ்வன் வளையாக வெளிப்படுத்தப்படுகின்றது. பெரும்பாலான எச்சங்கள் இடைப்பட்ட தோற்றமைப்பை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது.
இப்பொழுது பாருங்கள், மனிதனுடைய தோலினுடைய நிறம். இது உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக 3 சோடி எதிரொருக்கள் மட்டும் காட்டப்படுறது. 3 சோடி எதிரொருளுக்கு மேலாக மனிதனுடைய தோல் தீர்மானிக்கப்படுறது. உண்மையில் தோலில் உள்ள குருதி மைத்திர குழாய்கள், தோலில் உள்ள சாந்தோபில் கரெக்டின் மணிகள் எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கப்படுது. அதெல்லாத்தையும் விட்டு உங்களுக்கு எளிமையாக்குறதுக்காக 3 சோடி எதிரொருக்கள் மட்டும் இங்கே எடுத்தாளப்படுகின்றது. இதிலே பாருங்கள், முதல் 3 சோடியிலே கேபிட்டல் ஏ கேபிட்டல் வேறுபட்ட நிறம் முத்தத்தில் உள்ள பரம்பரை அலகுகள் ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி கேபிட்டல் பி, கேபிட்டல் சி கேபிட்டல் சி, இந்த 3 சோடியும் இருக்கும் பொழுது அவர் அதி உச்ச நிறமாக கரும நிறத்தை கொண்டிருப்பார். அதே போன்று சிமோலே சிமோலே, சிமோல் பி சிமோல் பி, சிமோல் சி சிமோல் சி, இந்த ஆட்சியான எதிரொருக்களுக்கு பின்னடைவான 3 சோடி எதிரொருக்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. இவை வெரி லைட் ஸ்கின், லைட் ஸ்கின், அதாவது வெளிரிய தோல், வெள்ளத்தோல் என்று நாங்கள் சொல்லலாம், மிக வெள்ள நிறமானவர். இவர் புணரி ஆக்கத்தின் பொழுது கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் பி கேபிட்டல் சி கேபிட்டல் சி என்பன புணரி ஆக்கத்தின் பொழுது தனிப்படுத்தப்படுகிறது. எனவே ஏ பி சி என்ற 3 எதிர்களை கொண்ட புணரிகள் தோற்றுவிக்கப்படும். அதே போன்று சிமோலே சிமோலே, சிமோல் பி சிமோல் பி, சிமோல் சி சிமோல் சி என்ற நபரினால் சிமோலே சிமோல் பி சிமோல் சி என்ற புறப்பிரமைப்புடைய புணரிகள் தோற்றுவிக்கப்படும். இந்த 2 புணரிகளும் கருக்கட்டும் பொழுது கேபிட்டல் ஏ சிமோலே, கேபிட்டல் பி சிமோல் பி, கேபிட்டல் சி சிமோல் சி என்ற புறப்பிரிமை அமைப்பு தோற்றுவிக்கப்படும். இங்கே 3 ஆட்சியான எதிரொருக்களும் 3 பின்னடைவான எதிரொருக்களும் காணப்படுவதனால் இவர் இடைப்பட்ட நிறத்தை கொண்டிருப்பார். இவர் F1 சந்ததி ஆகும். இவர் F1 சந்ததி ஆகும். இந்த F1 சந்ததிக்கு இடையிலே நாங்கள் தற்கலப்பு செய்யும் பொழுது உங்களை கேட்கப்படுற வினாக்கள் இப்படித்தான் அமையும். இவற்றில் புணரி வகைகளின் எண்ணிக்கை யாது? புணரி வகைகளின் எண்ணிக்கை அங்கே நான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டு காட்டியிருக்கிறேன். கேபிட்டல் ஏ சிமோலே தர கேபிட்டல் ஏ சிமோலே என்ற கலப்பிலே பாருங்கள், இங்கே 2 விதமான புணரிகள். கேபிட்டல் ஏ ஒரு புணரி, சிமோலே இன்னொரு புணரி. இங்கேயும் கேபிட்டல் ஏ ஒரு புணரி, சிமோலே, கேபிட்டல் ஏ ஒரு புணரி, சிமோலே இன்னொரு புணரி காட்டப்படுது. அப்போ ஒவ்வொரு இயல்புக்கும் கேபிட்டல் ஏக்கு 2 புணரி, கேபிட்டல் பி ஸ்மால் பிக்கு 2 புணரி, கேபிட்டல் சி ஸ்மால் சிக்கு 2 புணரி. அப்போ புணரிகளின் பெருக்கம் நாங்கள் ஏற்கனவே நிகழ்தகவு இதை பார்த்திருக்கிறோம், பெருக்கல் விதி என்று பார்த்திருக்கிறோம். இங்கே 8 விதமான புணரிகள் தோன்றுவதை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். அப்போ இவற்றை நாங்கள் புனச்சதுரங்க முறையில் போடும் பொழுது எங்களுக்கு ஆண் புணரி 8ம் பெண் புணரி 8ம் தோன்றும். எனவே மொத்த எச்சங்களின் எண்ணிக்கை 64. புணரிகளின் பெருக்கம் எச்சங்களின் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். அடுத்தது அவங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி, இப்படியான கலப்பிலே 3 சோடி எதிரொருக்கள் ஈடுபடுகின்ற கலப்பிலே F2 சந்ததியில் எத்தனை வகையான தோற்றமைப்பு கிடைக்கும் என்பது நீங்கள் எண்ணித்தான் சொல்லணும். எப்படி எண்ணி சொல்லணும்? அதுக்காக புனச்சதுரங்க பலகை போட்டு எண்ணிக்கொண்டிருக்கிறதில்ல, அது பரீட்சையிலே நேர விரியத்தை கொண்டு வரும். அதை கையைத்தான் மடக்க வேண்டும். இங்கே பாருங்கள், கையிலே இங்கே பாருங்கள், முதலாவது போட்டு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இப்பொழுது பாருங்கள், F1 சந்ததிக்கு இடையில் கலப்புகள் மேற்கொள்ளப்படும் பொழுது உங்களை கேட்கப்படுற வினா எத்தனை வகையான தோற்றமைப்புகள் கிடைக்கப்பெறும். அதுக்குரிய பைச்சார்ட் அட்டவணை ஒன்று உங்களுக்கு இங்கே போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முதலாவதிலே 3 சோடி எதிரொருக்கள். இங்கே பாருங்கள், 3 சோடி எதிரொருக்களும் கரும நிறத்துக்கான எந்த பரம்பரை அலகையும் எதிரொருக்களையும் கொண்டிருக்கவில்லை. எனவே அவர் மிக மெல்லிய தோலை உடையவராக இருப்பார். அடுத்த கலப்பில் பாருங்கள், ஒரே ஒரு ஒன்று மட்டும் கரும நிறத்தை தோற்றுவதற்கான எதிரொருக்களை கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வெள்ளை தோலிலும் பார்க்க சற்று கரும நிறத்தை கொண்டிருப்பார். அடுத்தது 3வது பாருங்கள், மேலதிகமாக
ஒரு எதிருருக்கள் சேர்க்கப்படுகிறது. எனவே இவருக்கு முன்னுள்ளவரிலும் பார்க்க சற்று கரும நிறம் கூடியவராக இருப்பார். 2 3ஆக பிரதிடு செய்யப்படுற பொழுது இவரிலும் பார்க்க இவர் கூடிய கரும நிறத்தை கொண்டிருப்பார். 3 4ஆக பிரதிடு செய்யப்படும் பொழுது கரும நிறம் கூடும். 4 5ஆக பிரதிடு செய்யப்படும் பொழுது இவரிலும் பார்க்க இவர் கரும நிறம் கூடியவராக இருப்பார். 5ம் 6ஆக பிரதிடு செய்யப்படுற பொழுது இவர் எல்லாரிலும் பார்க்க கரும நிறம் கூடியவராக இருப்பார். அப்போ கரும நிறம் கூடியவரும் கரும நிறம் குறைந்தவரும் அதிர்வெண்ணிலே மிக குறைந்த எண்ணிக்கையை கொண்டவர்களாக இருப்பார்கள். இடைப்பட்டவர்கள்தான் அதிக எண்ணிக்கையில் காணப்படும். இதை நீங்கள் வகுப்பிலே பார்க்கலாம். வகுப்பிலே தோலினுடைய நிறத்தை வச்சு கொண்டு அடுக்கி பார்க்கலாம். மிக வெள்ளத்தோலை உடையவர் இருப்பார், கருமன்றமான தோலை உள்ளவர் இருப்பார். அவர்களுக்கு இடையில் பல்வேறு இடைப்பட்ட நிறங்களை கொண்டவர்கள் இருப்பார்கள். இதே போல் மனிதனுடைய உயரம் அதிகமாக வகுப்பிலே வாங்கில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசிரியர் உயரத்தின் அடிப்படையில் நில்லுங்கொண்டு சொல்லுவார். அதன் அடிப்படையில் இங்கே பார்க்குற பொழுது மிகவும் ஒரு உயரம் குறைந்த ஒரு ஆளும் மிகவும் உயரம் கூடிய ஒருவரும் இருப்பார். அவர்களுக்கு இடையில் பல்வேறு உயரங்கள் படிப்படியாக அதிகரித்து கொண்டு போகிற ஒழுங்கிலே காணப்படும். இதே போல் வகுப்பில் புத்தி கூர்மையை நீங்கள் பார்க்கலாம். புத்தி கூர்மை ஒரு கடினமான கணக்கை வினாவை கொடுக்கும் பொழுது மிக புத்திசாலித்தனமான ஒரு மாணவன் அவற்றை உடனடியாக செய்து விடுவான். அதே போல் ஒன்றுமே செய்ய முடியாமல் திணற புத்தி குறைஞ்ச மாணவர்களும் இருப்பார்கள். இடையில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கணக்கை விடுவிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். அவர்கள் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாதவன் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். உடனடியாக விடைய எடுக்கக்கூடிய மாணவன் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். மிச்சம் 2 பேருக்கும் இடைப்பட்டவர்கள் கணக்கின் ஒரு பகுதியை மட்டும் விடுவித்தவர்களாக இருப்பார்கள். இப்போ புத்தி கூர்மை, உயரம், மயிரின் தன்மை, தோலின் நிறம், இப்படி பல இயல்புகள் மனிதனிலே பிறப்புரிமை அமைப்பை காட்டுவதாக அமைகிறது. ரைட். இப்பொழுது நாங்கள் 6வது பகுதியாக பரம்பரை அலகுகளது இணைப்பை பற்றி பார்ப்போம். ஜீன் லிங்கேஜ் ஒரே நிறமூர்த்தத்தில் உள்ள சில பரம்பரை அலகுகள் குறிப்பிட்ட இயல்புகளை குறியீடு செய்வதுடன் நெருங்கிய இடைவெளியிலும் அமைந்துள்ளன. மேலும் இவை ஒடுங்கப்பிரிவு நடைபெறும் பொழுது குறுக்கு பரிமாற்றம் மற்றும் தன்வயத்த தோப்பிற்கு உட்படும். இது மெண்டலின் விதியான சுயாதீன தனிப்படுத்துகையிலிருந்து விலகல் அடைகிறது. குறிப்பிட்ட நிகழ்வானது பரம்பரை அலகு இணைப்பு எனப்படும். இதற்கு உதாரணமாக இங்கு பல அதாவது ட்ரோசோபிலா எனப்படுகின்ற விஞ்ஞானத்தில் அழைக்கப்படுகின்ற பல ஈயின் உடலின் நிறமும் இறகின் அளவும் தலைமுறை உரிமை அடைதலை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இது ட்ரோசோபிலாவின் வான் வகையைச் சேர்ந்த ஈக்கள் இங்கே பாருங்கள், நீளமான சிறகு, சாதாரண நோமல் பிங்கையும் உடல் சாம்பல் நிறத்தையும் கொண்டுள்ளது. இப்போ சாம்பல் நிறத்தை குறிப்பதற்கு நாங்கள் கேபிட்டல் ஜி சாதாரணமான நீளத்தை நாங்கள் கேபிட்டல் என்னாலே நாங்கள் இவற்றை குறிக்க போகிறோம். அதுக்கு இரட்டை விகாரம் அடைந்த பூச்சிலே நாங்கள் இவற்றை கருப்பு நிறமான உடல் அவற்றை நாங்கள் சிமோல் ஜியாலையும் பதாங்கச் சிறகை நாங்கள் சிமோல் எண்ணாலையும் குறிப்போம். இவை ரெண்டும் கலந்து உங்களுக்கு வார எச்சம் F1 எச்சம் இது ஆட்சியான இயல்பை வெளிக்காட்டும். எனவே அது கேபிட்டல் ஜி, ஸ்மால் ஜி, கேபிட்டல் என், ஸ்மால் என்னை கொண்டிருக்கும், பிறப்பிரமைப்பை கொண்டிருக்கும். இவற்றில் புணரியின் பொழுது கேபிட்டல் ஜி கேபிட்டல் என் பெறும், இதில் ஸ்மால் ஜி ஸ்மால் என் பெறும். ரெண்டும் சேர்ந்து F1 சந்ததியை தோற்றுவிக்கும். அதுவும் சாம்பல் நிற உடலையும் சாதாரண நீளமுடைய
சிறகையும் கொண்டிருக்கும், நீளமுடைய சிறகையும் கொண்டிருக்கும். இந்த F1ஐ நாங்கள் திரும்ப இந்த இரட்டை பின்னடைவான இரட்டை விகாரம் அடைந்த பூச்சியுடன் இனங்கலந்தால் எங்களுக்கு 4 வகையான தோற்றமைப்புகள் சம எண்ணிக்கையிலே கிடைக்கப்பெறும். அதாவது தோற்றமைப்பு விகிதம் 1:1:1 அல்லது வீதத்தில் சொன்னால் 25%. இது ஏற்கனவே நாங்கள் பார்த்த சாம்பல் நிற உடல் சாதாரண சிறகு, இது கருமை நிற உடல் சாதாரண சிறகு. இது சாம்பல் நிற உடல் பதாங்க சிறகு, இது பெற்றோர். இது கருமை நிற உடல் பதாங்க சிறகை 4 தோற்ற அமைப்பிலே இவற்றை கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். சரி, இப்பொழுது நாங்கள் உங்களுக்குரிய விளக்கத்தை திரும்பவும் தருகிறோம். இங்கே பாருங்கள், பெற்றோர் ஓரினுக வான்வகை. வான்வகை என்றால் இயற்கையில் அடிக்கடி காணப்படும் பேதங்களைத்தான் நாங்கள் வான்வகை என்று சொல்லுகிறோம். இதிலிருந்து விகாரம் அடைந்தவை இரட்டிப்பான விகாரம். உடலின் நிறமும் சிறகினுடைய இயல்பு நீளமும் விகாரம் அடைந்து உடல் கருமை நிறமாகவும் பதாங்க சிறகும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அங்கே பார்க்குறோம். முதலாவதாக வான்வகை ஓரின நுகம் என்று எடுத்துக்கொள்ளப்படுறத பாருங்கள். கேபிட்டல் ஜி, கேபிட்டல் ஜி, கேபிட்டல் என், கேபிட்டல் என், கேபிட்டல் ஜி, கேபிட்டல் ஜி, கேபிட்டல் என், கேபிட்டல் என். இது வான்வகை ஓரின நுகம். அதே மாதிரி எப்பொழுதும் பின்னடைவான இயல்பு எப்பொழுதும் ஓரின நுகத்தில் தான் காணப்படும். எனவே நாங்கள் அவற்றை ஸ்மால் ஜி, ஸ்மால் ஜி, ஸ்மால் என், ஸ்மால் என், அது எப்பொழுதும் ஓரின நுகமுடையதான் இருக்கும். 2 இயல்பும் விகாரம் அடைந்து தோற்றுவிக்கப்பட்டது. அப்பொழுது இதன் பொழுது தோற்றுவிக்கப்படுற புணரி ஒடுங்கல் பிரிவு கேபிட்டல் ஜி, கேபிட்டல் என். இதில் தோற்றுவிக்கப்படுற புணரி ஸ்மால் ஜி, ஸ்மால் என் ஆகும். 2 புணரிகளும் கருக்கட்டினால், ஆண் பூச்சி பெண் பூச்சி கருக்கட்டினால் கேபிட்டல் ஜி, ஸ்மால் ஜி, கேபிட்டல் என், ஸ்மால் என். அப்போ இது 2 ஆட்சியான இது இருக்கிறபடினால சாம்பல் நிற உடலும் சாதாரணமான சிறகு நீளமும் தான் இங்கே தோற்றுவிக்கப்படும். இதை நாங்கள் F1 சந்ததி என்று சொல்கிறோம். இது 100% இந்த பிறப்பமைப்பையும் இந்த தோற்றமைப்பையும் கொண்டிருக்கும். இனி F1 தர சோதனை கலப்பு செய்கிறோம். இது இணைப்பில் இருக்குதா இல்லையா என்று பார்க்குறதுக்காக நாங்கள் இவற்றை பற்றி நாங்கள் சோதனை கலப்பு செய்கிறோம். அப்போ F1 சந்ததி, இது F1 சந்ததி தர இரட்டை பின்னடைவான இயல்புள்ள, அங்கே எந்த இயல்பை சோதிக்க போகிறோமோ அதுக்கு இரட்டை பின்னடைவாக இருக்க வேணும். எனவே நாங்கள் இங்கே உடலின் நிறமும் சிறகினுடைய நீளத்தையும் பார்க்கிறபடினால அவற்றைக்கு இரட்டை பின்னடைவான தன்மை பிறப்புரிமைப்பு இதுவாகும். இந்த பிறப்புரிமை அமைப்பு ஒடுங்கல் பிரிவுக்கு உள்ளாகும் பொழுது 4 விதமான புணரிகள் இங்கே தோற்றுவிக்கப்படும். மெண்டலுடைய சுயாதீன தனிப்படுத்துகையிலே கேபிட்டல் ஜி, கேபிட்டல் என், கேபிட்டல் ஜி, ஸ்மால் என், அடுத்தது ஸ்மால் ஜி, ஸ்மால் கேபிட்டல் என், அடுத்தது ஸ்மால் ஜி, ஸ்மால் என். இதில் தோற்றுவிக்கப்படுற புணரிகள் ஸ்மால் ஜி, ஸ்மால் என், இது 100%. இவைகள் எல்லாம் 25%, 25%, 25%, 25% ஆன புணரிகள் 4ம் சம அளவிலே தோற்றுவிக்கப்படுறதை நாங்கள் பார்க்கலாம். இனி இவற்றுக்கிடையில் நாங்கள் கருக்கட்டளை மேற்கொள்ளும் பொழுது எங்களுக்கு இந்த புணரி இதோட கருக்கட்டினால், இந்த புணரி இதோட கருக்கட்டினால், இந்த புணரி இதோட கருக்கட்டினால்
இந்த புணரி இதோட கருக்கட்டினால் அங்கே பாருங்கள் 4 விதமான பிறப்பு அமைப்பு கிடைக்கிறது. 4ம் சம எண்ணிக்கையில் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று என்ற விதத்தில் கிடைக்கிறது. அதே போல தோற்றமைப்பும் 4ம் சம எண்ணிக்கையில் கிடைக்கிறது. அவற்றுடைய விகிதமும் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று, அதாவது பிறப்பு அமைப்பு விகிதமும் தோற்றமைப்பு விகிதமும் சமனாக உள்ளது. உதாரணமாக இங்கே பாருங்கள், இந்த புணரியையும் கலந்தால் எங்களுக்கு கேபிட்டல் G ஸ்மால் g கேபிட்டல் N ஸ்மால் n என்று எழுதி காட்டலாம். அங்கே போடப்பட்டிருக்கு. இதைத்தான் நாங்கள் இந்த அட்டவணையின் மூலம் விளங்கிக்கொள்வோம். உங்களுக்கு இந்த பாடப்பரப்பு பழைய சிலபஸ் ஒப்படைக்க மிகவும் ஒடுக்கப்பட்டு குறைக்கப்பட்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இலகுவாக நீங்கள் இவற்றை விளங்கிக் கொள்ளலாம். இனி அடுத்ததாக பாருங்கள், நாங்கள் பரம்பரை அலகு இணைப்பு ஜீன் லிங்கேஜ் என்றால் உங்களுக்கு விளங்க வேண்டும். முன்பு இவ்வளோ நேரம் இதுக்கு முதல்ல படித்த அலகுகள் எல்லாத்துலேயும் ஒரு நிறமூத்தத்தில் ஒரு பரம்பரை அலகு தான் இருக்கும். அப்போ நிறமூத்தங்கள் அமைப்பத்த நிறமூத்தங்கள் சோடியாக இருக்கிறபடியினால அவற்றுக்கான எதிரொரு ஒத்த இடத்தில் அமைந்திருக்கும். இங்கே இணைப்பு என்று சொல்லும் பொழுது 2 இயல்பு ஒரே நிறமூத்தத்தில் அமைந்துள்ளது. 2 இயல்பு ஒரே நிறமூத்தத்தில் அமைந்திருது. எனவே சுயாதீனமாக தனிப்படுத்தப்படுவது இவைகள் கடினமான இருக்கும். எப்போ இவை சுயாதீனமாக தனிப்படுத்தப்படலாம் என்றால் குறுக்கு பரிமாற்றத்தின் பொழுதுதான் இவை சுயாதீனமாக தனிப்படுத்தப்படும். இப்போ அமைப்பத்தன் நிறமூத்தங்கள் 2 இயல்பு இருக்குது. இங்கே அமைப்பத்தன் நிறமூத்தங்கள் 2 ஒவ்வொரு இயல்பு தான் இருக்குது. மற்ற இயல்பு போடணுமெண்டா இன்னொரு அமைப்பத்தன் நிறமூத்தம் வரையப்பட வேண்டும். இது சாதாரணமான இணைப்பு இல்லாத நிலையில் வரையப்படுற படம். அப்போ இங்கே 4 நிறமூத்தம் 2 இயல்பு, இங்கே 2 நிறமூத்தம் 2 இயல்பு என்ற வேறுபாட்டை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். இப்பொழுது நாங்கள் இந்த இணைப்புள்ள நிலையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே பாருங்கள், இணைப்புள்ள நிலையில் கேபிட்டல் G கேபிட்டல் N இது புறப்புரிமை அமைப்பு. ஸ்மால் g ஸ்மால் n இவை புணரியாக்கத்தின் பொழுது இங்கே பாருங்கள், புணரியாக்கத்தின் பொழுது கேபிட்டல் G கேபிட்டல் N ரெண்டும் ஒன்றாக இணைந்து செல்லும். ஏனென்றால் ரெண்டும் ஒரே நிறமூத்தத்தில் உள்ளது. அதே போல் இவையும் புணரியாக்கத்தின் பொழுது 2 இயல்புகளும் ஒரே நிறமூத்தத்தினால் காவப்படும். 2 இணையும் பொழுது 2 நிறமூத்தம். இங்கே பாருங்கள், கேபிட்டல் G கேபிட்டல் N ஸ்மால் g ஸ்மால் n வரும். இவை திரும்ப புணரியாக்கத்தின் பொழுது என்ன நடக்கிறது? இங்கே பாருங்கள், புணரியாக்கத்தின் பொழுது இவை கேபிட்டல் G கேபிட்டல் N இது ஸ்மால் g ஸ்மால் n என்று வரும். அதே மாதிரி நாங்கள் இவற்றை பின்னடைவான அங்கியுடன் இனங்கலக்கும் பொழுது ஸ்மால் g ஸ்மால் n ஸ்மால் g ஸ்மால் என்னோட கலக்கும் பொழுது இங்கால 100 வீதம் கேபிட்டல் ஸ்மால் g ஸ்மால் n வகையான புணரி தான் தோற்றுவிக்கப்படும். இது 50 வீதம், இது 50 வீதமாக இருக்கும். இது 100 வீதமான புணரி தோற்றுவிக்கப்படும். இவை இணைகிற பொழுது அங்கே அட்டவணையை பாருங்கள், கேபிட்டல் G கேபிட்டல் N ஸ்மால் g ஸ்மால் n இதுவும் இணைந்து ஸ்மால் g ஸ்மால் n ஸ்மால் g ஸ்மால் n 2 விதமான எச்சங்கள் இங்கே எங்களுக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். எனவே நாங்கள் இவற்றை இணைப்பில் உள்ளதென்று நாங்கள் இவற்றை வரையறை செய்து கொள்ளலாம். ரைட், பாருங்கள், F1 சந்ததியினுடைய ஈரியல்பு கலப்பின் பெண்ணையும் மற்ற ஓரின நுக பின்னடைவான ஆணையும்
சோதனை கலப்பு செய்தல். பாருங்கள், கேபிட்டல் G கேபிட்டல் N ஒரே நிறமூர்த்தத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஸ்மால் g ஸ்மால் n ஒரே நிறமூர்த்தத்தில் காணப்பட்டது. எனவே அவை தனிப்படுத்துகை அடையாமல் ஒன்றாக கொண்டு செல்லப்படும். இங்கே பாருங்க, ஆண் ஆண் இது ரெட்டு பின்னடைவான ரெட்டை பின்னடைவு. இப்போ பல ஈயினுடைய உடல் நிறத்துக்கும் இறகின் அளவிற்கும் காரணமான பரம்பரை இணைப்பு இங்கே காட்டப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம்.